சூர்யா, நீ பார்த்து பத்திரமா இருப்பா. அரவிந்த் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவன் கொஞ்ச நாள் உள்ள இருக்கட்டும், அதுதான் அவனுக்கான தண்டனை. அரவிந்த பெத்த பாவத்துக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. மன்னிச்சிரு சூர்யா. என்னம்மா நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? அவன் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம். கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. சிஸ்டர், மாப்பிள்ள தான் சொல்லிட்டாருல, வாங்க போலாம் சிஸ்டர். உடம்ப பாத்துக்கோ சூர்யா. வா. வரேன் சூர்யா. மாரி, சூர்யா பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்க. சரி வரமா, பாத்துக்கோ. சரிங்கண்ணா. சமயபுரத்தம்மா, சகல உயிர்களையும் காப்பாத்து. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். நோய் நொடி இல்லாம எல்லாரும் நல்லபடியா வாழ அருள் புரித்தாயி. என் குடும்பம், குழந்தை, வேலைக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். யாருக்கும் எந்த குறையும் வராம பாத்துக்கோ தாயி. அம்மா டிஃபன்லாம் ரெடிமா? ஆம், பின்பக்கம் துணியெல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். நீ போய் துவைச்சு காய போடு. சரிங்கம்மா. சின்ன பொண்ணு கூட சரியா போட்டி போட்டு தூங்கிட்டு இருக்காரு பாருங்களேன். செல்லம், எந்திரா செல்லம், ஸ்கூல் போகணும்ல. போமா, இங்க பாரு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஐயோ என்னங்க, எந்திரிங்க. நீங்க எந்திரிச்சாதான் பாப்பா எழுந்திருப்பா. நானா ஸ்கூலுக்கு போறேன், முதல்ல பாப்பா எழுப்பி ரெடி பண்ணு. நீங்க ஆபீஸ் போக வேண்டாமா? நீங்க எந்திரிச்சாதான் பாப்பா எந்திரிப்பா. எந்திரிங்க. ஐயோ, இங்க பாரு செல்லம், எந்திரி. அப்பா எழுந்துக்க போறாங்க. எழுந்துக்கோ, வா போலாம். வாங்க, எழுந்து வா. எனக்கு தூக்கமா வருதுமா. ஸ்கூலுக்கு போகணும்ல, டைம் ஆகுது. போங்க, 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. போடா செல்லம், போ. நீங்களும் போங்க. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். சரசு, அம்மா நான் சொன்னதெல்லாம் எல்லாம் ரெடியா இருக்குமா? சரி, எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. வாங்கிக்கோங்க. உங்க மக கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் கும்பிடுற சமயபுரம் அம்மா துணையா இருப்பாங்க. அம்மா கல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கி. ஏய், ஏன் கால்ல விழ வேண்டாம். அம்மா அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அவங்கதான் எல்லாமே. நன்றிங்கம்மா. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற. உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாதா? உன் வீட்டுக்குள்ள வந்ததுக்கே என்ன இப்படி எல்லாம் பேசுறியே? நீ என் வாழ்க்கைக்குள்ளேயே வந்திருக்கியே, உன்னை நான் என்னெல்லாம் பேசலாம். இப்ப எதுக்காக நீங்க வந்த? புருஷனை விட்டு கூடன்னு வாழ்க்கை பிச்சை கேட்க வந்தியா?
என் புருஷனை விடுன்னு உன்கிட்ட வந்து கேக்குற அளவுக்கு என் புருஷன் ஒன்னும் நீயே கெதின்னு இந்த வீட்ல இல்ல. எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுற அளவுக்கு நீ ஒன்னும் சிறப்பான வாழ்க்கையும் வாழல. அப்புறம் எதுக்காக இங்க வந்த? முதல்ல எங்க இருந்து போ. போறேன். நான் ஒன்னும் உன்கிட்ட சவாலா பேசவோ இல்ல சமரசமா பேசவோ உன்னை தேடி வரல. என் புருஷனை விட்டு விலைக்கு போன்னு எச்சரிச்சுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். இது என்னன்னு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டு மைனர் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்கப்புறம் மைனர் கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு கேஸ வாபஸ் வாங்கிக்கிட்டு அந்த கோர்ட் பத்திரம் தான் இது. இது என்னன்னு தெரியுமா? மைனர் விவகாரம் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு அதே மாதிரி ஒரு பிசினஸ்மேனை ஏமாத்தி பணம் பறிக்க நினைச்சப்போ கையும் களவுமா மாட்டி ஜெயிலுக்கு போனியே, அதோட நியூஸ் பேப்பர். உன் போட்டோல இருக்கு பாரு. இது என்னன்னு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டு மைனர் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்கப்புறம் மைனர் கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு கேஸ வாபஸ் வாங்கிக்கிட்டு அந்த கோர்ட் பத்திரம் தான் இது. இது என்னன்னு தெரியுமா? மைனர் விவகாரம் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு அதே மாதிரி ஒரு பிசினஸ்மேனை ஏமாத்தி பணம் பறிக்க நினைச்சப்போ கையும் களவுமா மாட்டி ஜெயிலுக்கு போனியே, அதோட நியூஸ் பேப்பர். உன் போட்டோல இருக்கு பாரு. இது நீ ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஹோம் நடத்துறன்னு பொய்யா ஒரு ட்ரஸ்டை ஏற்படுத்தி அதன் பேர்ல பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட டொனேஷன் எல்லாமே வாங்கி அவங்களை ஏமாத்த பாத்தியே, அதோட டாக்குமெண்ட்ஸ். இது 6 மாசத்துக்கு முன்னாடி நீ ஜெயில இருந்தல்ல, அதோட அத்தாச்சி பத்திரம். இதெல்லாம் சாம்பிள் மட்டும்தான். நீ பண்ண எல்லா ஃப்ராடுத்தனமும் மொத்தமா ஆதாரத்தோட என்கிட்ட இருக்கு. இது எதுவுமே என் புருஷனுக்கு தெரியாது. அவர் ஏதோ சபல புத்தியில உன்கிட்ட பழகிட்டாரு. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சா அப்புறம் உன் பக்கம் திரும்ப கூட மாட்டாரு. அதனால தயவு செஞ்சு நீ அவரை விட்டு விலகி போயிடு. இல்லனா நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் இது எல்லாம் ஆதாரமா காட்டி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். என்ன மன்னிச்சிரு ராசாத்தி. இனிமே உன் புருஷன் பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ப்ளீஸ் ராசாத்தி, என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு ராசாத்தி. எந்திரி. பொண்ணு மாப்பிள்ளை ரிஜிஸ்டர்ல சைன் பண்ணு. இங்க போடுங்க உங்க பேருக்கு நேரா. இந்தாங்க, நீங்க சைன் போடுங்க.
போடுங்க. முதல்ல மாலை மாத்திங்க, அப்புறம் தாலி கட்டுங்க. தாலியை கொடுங்க. இந்தாங்க குடிங்க. என்னங்க யாரையும் காணும், நாம மட்டும்தான் இருக்கோம். அது வந்து இனிமேதாம்மா எல்லாருமே வருவாங்க. நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் போல இருக்கு. ஓ, ஹலோ. படி ஏறி போனா மாடியில ரூம் இருக்கு. ராசாத்திய கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு நீங்க வெளியில வந்துருங்க. நான் போய் பேசுறேன். ம். என்னாச்சுங்க? யாரு போன்ல? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மேனேஜர் தான் பேசினாரு. மேல இருக்கிற ரூம்ல வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. போலாமா? ம். என்னங்க பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்காங்க? தெரியலையே. சரி, நீ இங்கே இரு. நான் மேனேஜர் எங்க இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ம். என்னால மூச்சு விட முடியல. கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது. கதவை திறங்க. என்னங்க, கதவை திறங்க. என்னால மூச்சு விட முடியல. கண்ணெல்லாம் வர இருட்டிட்டு வருது. கதவு திறங்க. என்ன உன் கால்ல விழுந்து கதற விட்டல்ல, சாவடி. வேற வழி தெரியலங்க. நான் உங்க கூட சந்தோஷமா வாழணும். பிறக்க போற நம்ம குழந்தையோட நம்ம சந்தோஷமா வாழணும். இங்க பாரு, நீ ஆசைப்பட்டது தப்பு இல்ல. அதுக்காக ராசாத்திய போய் தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நீங்க எனக்கு வேணும். நான் உங்க கூட வாழணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு போவேன்? எல்லாம் உங்களுக்காக தான். என்ன நீ உங்க மேல வச்சிருக்கிற அன்புக்காக தான். சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம். நீங்க மட்டும் போதும். உங்க அன்பு, பாசம், இது எல்லாமே தான் எனக்கு பெரிய சொத்தே. என்ன நம்புங்க ப்ளீஸ். உங்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன். நீங்க தான் எனக்கு உலகமே. நடந்ததை நினைச்சு
நினைச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ராசாத்தி தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி நான் செட் பண்றேன். நீங்க வீட்டுக்கு போய் நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. ஏய், பொண்ணு கொல்லாம விட மாட்டேன்டி. ஏய், செத்துட்டாண்டி. சாவட்டும். என்னையே கொல்ல பார்த்தான்ல. இப்ப என்ன பண்ண போற? ராசாத்தி கொலைய மறைச்ச மாதிரி இந்த கொலையை எப்படி மறைக்க போற? பொண்டாட்டி மேல இருந்த பாசத்துல பொண்டாட்டி செத்த சோகத்தை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்ல வேண்டியதுதான். எதிர்பார்த்த சொத்து கிடைக்கல, என்ன பண்றது? இவனை தீய வச்சு எரிச்சிடலாம். பாக்குறவங்க இவனே தீய வச்சு எரிச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நம்புவாங்க. குடு. நிலையான வாழ்வு தரும் அம்மா, நிமலன் துணை நீ அல்லவோ, நிலையான வாழ்வு தரும் தாயே நாகாத்தம்மா, நீதான் என் தாலிய காப்பாத்தி கொடுத்திருக்க. நீ மட்டும் இல்லனா கண்டிப்பா நான் ஹஸ்பண்ட் சார காப்பாத்திருக்கவே முடியாது. ஹாசினி அக்காவை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. வாயும் வயிறுமா இருக்கிற அக்கா அவங்க மனசுல இருக்கிற கவலைய என்கிட்ட காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அக்கா வீட்டுக்காரரை நினைச்சு மனசுக்குள்ள எத்தனை வேதனைப்படுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அக்காவோட வீட்டுக்காரருக்கு நல்ல புத்திய கொடுத்தாயே. குடும்பத்துல எப்பவுமே நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும். அதுக்கு நீ என் கூடவே இருப்பேங்கிற நம்பிக்கை தான் என்ன வாழ வச்சிட்டு இருக்கு. நீ எப்பவுமே எனக்கு துணையா இருக்கணும் தாயே. மாரியம்மா, என்ன ஹஸ்பண்ட் சார், நான் தான் வருவேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? உட்காருங்க. அது இல்ல மாறி, எவ்வளவு நேரம் தான் படுத்துக்கிட்டே இருக்கிறத? போர் அடிக்குது மாறி. சரி, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க ஹஸ்பண்ட் சார். எழுந்துருங்க, சாப்பிடுங்க. ஹஸ்பண்ட் சார், நீங்க சிரமப்பட வேண்டாம், நானே ஊட்டி விடுறேன். இந்தாங்க. ஹஸ்பண்ட் சார்,
ஹஸ்பண்ட் சார், இந்தாங்க தண்ணி குடிங்க. யாரோ உங்களை நினைக்கிறாங்க ஹஸ்பண்ட் சார், அதான் பொறை ஏறுது. வேற யாரு நினைப்பாங்க? நீதான் நினைப்ப. ரொம்ப தேங்க்ஸ் மாரி. எதுக்கு ஹஸ்பண்ட் சார் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? சூர்யா, டாக்டர். என்ன சூர்யா, கட்டு போட்ட இடத்துல இப்ப வலி எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல டாக்டர். குட். என்ன மாதிரி நைட் முழுக்க தூங்காம ஹஸ்பண்ட நல்லா பாத்துக்கிட்ட போல இருக்கு. கொஞ்ச நேரம் ஆச்சும் தூங்குனியா இல்லையா? என்ன டாக்டர் சொல்றீங்க? மாரி நைட்டு முழுக்க தூங்கலையா? ஆமா சூர்யா, நைட்டு முழுக்க மாறி தூங்கவே இல்ல. நான் ரவுண்ட்ஸ் வரும்போது கவனிச்சேன். ஒரு அம்மா தன்னோட குழந்தைய பாத்துக்கிற மாதிரி உங்க மேல ஒரு கொசு கூட உட்காராம கண் முழிச்சு பாத்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வைஃப் கிடைச்சிருக்காங்க. சீக்கிரமே நீங்க குணமாயிடுவீங்க. வாங்க ஹஸ்பண்ட் சார், உட்காருங்க வாங்க. ஹஸ்பண்ட் சார், நீங்க அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? இல்ல மாரி, நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறமா படுத்துக்கிறேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாரி, நீ இப்படி உட்காரு. என்ன பாக்குற? உட்காரு. என்ன ஹஸ்பண்ட் சார் அப்படி பாக்குறீங்க? உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல மாரி. என்ன ஹஸ்பண்ட் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. உங்களை கவனிச்சுக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? இல்ல மாரி, நீ பக்கத்துல இருந்தா என் சின்ன வயசுல என் அம்மா பக்கத்துல இருந்த மாதிரியே இருக்கு. எனக்கு எப்ப எந்த நேரத்துல எந்த ஆபத்து வருமோன்னு ஒவ்வொரு நாளும் நீ நினைச்சு நினைச்சு பயந்துட்டு இருக்கல மாரி. எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா வாழணும்னு ஆசைப்பட்டுதான் வருவாங்க. ஆனா நான் உனக்கு அந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. அதை விட பெரிய கொடுமை எதுன்னு தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷ உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு வாழ்ற வாழ்க்கை இருக்கே, அது பெரிய நரகம் மாறி. அந்த நரகத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன்ல. இல்ல ஹஸ்பண்ட் சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க உயிரை காப்பாத்துறது என்னோட கடமை. அந்த மாரியம்மன் அதுக்காக தான் இன்னும் உங்ககிட்ட அனுப்பியிருக்கா. தேவி அம்மாவும் எனக்கு அதத்தான் சொன்னாங்க. இல்ல மாரி, நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம்ல. ஹஸ்பண்ட் சார், உங்க கூட வாழ்ற வாழ்க்கைய விட எனக்கு வேற எந்த வாழ்க்கையும் பெருசு இல்ல. உங்களுக்கு காவலா இருக்கிறத நான் பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு புரியுது மாரி. ஆனா என் அம்மாவுக்கு நான் ஒரு நல்ல மகனாவும் இல்ல, உனக்கு ஒரு நல்ல புருஷனாவும் என்னால இருக்க முடியல. என்னால உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே மாறி. நான் உன் கழுத்துல தாலி கட்டி உனக்கு தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. அப்படியெல்லாம் இல்ல ஹஸ்பண்ட் சார், நீங்க வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் நான் விட மாட்டேன். எப்பவும் உங்க பக்கத்துல இருந்து உங்களை நான் காப்பாத்துவேன். அது என் கடமை ஹஸ்பண்ட் சார். முன்னாடி எல்லாம் யாரு என்ன கொல்ல வராங்க, எதுக்கு என்ன கொல்ல வராங்கன்னு தெரியாம தவிச்சிருக்கேன். ஆனா அப்பா, நாளைக்கு வேற முக்கியமான கிளையன்ட் மீட்டிங் இருக்கு. இந்த நேரம் பார்த்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. சூர்யா, ஆபீஸ் மீட்டிங் பத்திலாம் நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுத்து உன் உடம்ப பாத்துக்க. டாடி, அரவிந்த் வேற இப்ப இல்ல.
நீங்க எப்படி சமாளிப்பீங்க? நான் சமாளிச்சுக்கிறேன் சூர்யா, யூ டோன்ட் வரி. மா வாங்கம்மா. சூர்யா சூர்யா, நீ சாஞ்சு உட்காரு. வலி ஏதாவது இருக்கா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? வலியெல்லாம் எதுவும் இல்லம்மா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். நல்லா ரெஸ்ட் எடு, சரியாயிடும். மாரி, எந்த நேரத்துல எந்த மாத்திரையை கொடுக்கணும்னு டாக்டர் கிட்ட நல்லா கேட்டுக்கிட்டியா? பிரிஸ்கிரிப்ஷன்ல தான் டீடைலா எழுதி கொடுத்திருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? டாக்டர் எழுதி கொடுத்திருப்பாரு, ஆனா அவளுக்கு அத படிக்க தெரியணுமே. எங்க எந்த வேலைக்கு எந்த மாத்திரை கொடுக்கணும்னு கரெக்டா சொல்லு பாக்கலாம். இந்த பச்சை மாத்திரை காலையில சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். இந்த வெள்ளை மாத்திரை டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்கணும். இந்த டியூப் மாத்திரை மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும். அப்புறம் ஏய் நிறுத்து. என்ன சிகப்பு கலர் ஜிங்குச்சா பச்சை கலர் ஜிங்குச்சாங்கிற மாதிரி வெள்ளை மாத்திரை, ஆரஞ்சு மாத்திரை, மஞ்சள் மாத்திரைன்னு சொல்லிட்டு இருக்க? இது என் மகனோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். படிப்பறிவு இல்லாத நீ மாத்திரை எதையாவது மாத்தி கொடுத்து என் மகன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நான் சரியா கொடுத்துருவேன். எங்க டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை எடு பார்க்கலாம். டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனையே எடுக்க தெரியல, நீ எப்படி என் மகனுக்கு கரெக்டான மாத்திரையை கொடுப்ப? அதெல்லாம் படிச்சிருந்தா தானே தெரியும். மாறி படிக்கலனா என்ன? அதான் சூர்யா படிச்சிருக்கால. ஆமா, ஒவ்வொரு தடவையும் சூர்யா பார்த்து பார்த்து மாத்திரையை சாப்பிடுறதுக்கு மாறி எதுக்காக கூட இருந்து பாத்துக்கணும்? பாம்பு கடிச்சு என்ன அநியாயமா சாக சொல்றீங்களா? அந்த ரூம்ல பாம்பே இல்ல ஜாஸ்மின், நீ ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? இல்ல ஆண்டி, என் 2 கண்ணால நான் பார்த்தேன். அட என்ன அழகு தேவத, பாம்பு புத்துக்குள்ள பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அன்னைக்கு தைரியமா பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டு தாலி எடுத்தல்ல, இன்னைக்கு பாம்பு பாம்புன்னு இப்படி பயப்படுற அழகு தேவத. அன்னைக்கு பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டு பாம்பு கிட்ட கடி வாங்கினது அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில எப்படியாச்சும் சூர்யா கையால தாலி கட்டிக்கணுங்கிறதுக்காக தான். எங்க யார் கண்ணுக்கு தெரியாத பாம்பு உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. ரிஜிஸ்டர் ஆபீஸ், கோயிலு, வீடுன்னு எல்லா இடத்துலயும் பாம்பு ஒன்னையே சுத்தி சுத்தி வருது. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அழகு தேவத உனக்கு நாகதோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா அழகு தேவத, நீ சின்ன வயசுல எப்பயாவது பாம்பு எதையாவது அடிச்சு கொண்டு இருக்கிறியா? இல்லையே, எதை கேக்குறீங்க? இல்ல, பாம்பு அடிச்சு கொன்னாதான் இப்படி நாகதோஷம் நம்மள துரத்தும்னு சொல்லுவாங்க, அதான் கேட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லு அழகு தேவத, சின்ன வயசுல பாம்ப பாத்துருக்கிறியா, அடிச்சிருக்கிறியா? ஐயோ, பாம்பு தோஷம் என்னென்னமோ சொல்றீங்களே, பாம்புன்னு சொன்னாலே எனக்கு பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா ப்ளீஸ்? நல்லது சொன்னா நாடு எங்க கேட்க போகுது? என்ன வேணும்? ஜெயிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத மாதிரி, காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ உன் பக்கம் வீசுற காத்து என் பக்கமும் வீசும். கூடிய சீக்கிரம் சூர்யா ரூம்குள்ள நான் வந்து உன் இடத்த நான் பிடிப்பேன், சூர்யா கூட வாழ்வேன். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு ஜாஸ்மின். இது வரைக்கும் நீயும் என்னென்னமோ பண்ணி பாத்துட்ட, நீ நினைச்சது எதுவும் நடந்துச்சா? இனிமேலும் நீ என்ன பண்ணாலும் அது எதுவுமே நடக்காது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலயும் உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தா மட்டும்தான் நினைச்சது நடக்கும், ஜெயிக்கவும் முடியும். உன்கிட்டதான் உண்மை நேர்மைலாம் எதுவும் இல்லையே, அதனாலதான் நீ ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்க. இனிமேலும் நீ தோக்கதான் போற. உன்னால
ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது.